அப்ப நான் சன்மார்க்கியாங்க, நீ ஒரு உயிர் அங்க அடிபட்டுருக்கா, நீ உன் கண்ணில் தண்ணி வருதா? ரொம்ப வேடிக்கையா சொல்லுவாங்க. ஒரு 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 கோழி வெட்டுவதை பார்க்கிற போது கண்ணில் நீர் வந்தால் அந்த நீருக்கும், வாயில் நீர் வந்தால் அந்த நீருக்கும் வித்தியாசம் இருக்கிறது. உனக்கு கண்ணில் நீர் வந்தால் நீ சன்மார்க்கி, அவ்வளவுதான். இங்க என்ன பிரச்சனைனா, நம்ம உணவுல கை வச்சாலே ஓன்னு கத்த ஆரம்பிச்சாங்க. ஏன்னா என் உணவுல நீ யாரா தலையிடுறதுக்குங்கிற பிரச்சனை வந்துருது. வள்ளலார் முதல்ல உணவை பத்தி பேச வந்தவரே இல்ல, அதை புரிஞ்சுக்கணும். எல்லாரும் வள்ளலார்னாலே சைவம் அப்படிங்கறதா போய் சேருது. அதான் தப்பு. வள்ளலார் உங்களுடைய உணவை தீர்மானிக்க வந்தவர் அல்ல, உங்கள் உணர்வை தீர்மானிக்க வந்தவர். அவரு புறக்கணிக்க சொன்னதுக்கு காரணம் வந்து புலால பற்றியதல்ல, உயிர்கொலையை பற்றியது. நான் ஒரு வேளை வயிற்றை நிரப்புறதுக்கு ஒரு உயிருடைய வாழ்க்கையவே மொத்தமா நிர்மூலமாக்கி அதை சாவடிச்சு அதை நான் சாப்பிட்டு இந்த வயிற்றை நான் ஏன்பா வளர்க்கணும்? சாப்பாட்டை பற்றிய பிரச்சனை இல்லை, இன்னொரு உயிரை பற்றிய பிரச்சனை. நம்ம சொல்லுவோம் அது கோழி தானே, செத்து போன. அப்போனா உன்னுடைய உயிர் இறக்க மனோபாவம் அவ்வளவுதான். இப்போ நாளைக்கு ஒரு வேளை ஒரு 50 வருஷத்துக்கு அப்புறம் மனித கறி சாப்பிட்றது ரொம்ப இலகுவானதுக்கு பிறகு நம்ம அதையும் இலகுவாக தான் எடுத்துப்போம். அப்படி தானே செய்வோம். இப்போ நம்ம சொசைட்டியில் ஒன்று இலகுவாயிடுச்சுன்னா அப்போ அது சாதாரண விஷயம் தானே அப்படின்னு நினைப்போம். ஆனால் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், ஒரு கோழி துடிக்குதா இல்லையா? ஒரு கோழி துடிக்குதா இல்லையா? கழுத்தா இருக்கும்போது துடிக்குதா இல்லையா? அப்ப அதுக்கு வலி இருக்குதா இல்லையா? அது அந்த மரண வேதனை அனுபவிக்குதா இல்லையா? அதுதான் வள்ளலார் சொல்றாரு. அந்த மரண வேதனை நீ ஏன்பா அதுக்கு கொடுக்குற? ஏன் கொடுக்குற? கொடுக்க வேண்டாமே, தவிர்க்க பாருங்கிறார். நம்ம ஆட்களுக்கு அதுல இன்னும் உணவுல இருந்து நம்ம அதை உணர்வா பார்த்தா உணவுன்றதை நம்ம பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. அதை உணவா பார்க்கும்போது தான் நமக்கு இங்க பிரச்சனை வருது. அதனால நம்ம இன்னும் வள்ளல் பெருமானுடைய சன்மார்க்கத்துக்கு உள்ள வரணும்னா நீங்க முதல் விஷயம் அது உணர்வா பார்த்து உள்ள வாங்க முயற்சி செய்யுங்க. நீங்க வந்த உடனே நீங்க நான்வெஜ் விட்டுட்டு தான் உள்ள வரணும்னு அவசியம் இல்லை. உள்ள வாங்க, தானா விட்டுருவீங்க. நான்வெஜ் சாப்பிட்றவங்க நிறைய பேர் வரலாறு பின்பற்றவங்க இருக்காங்க. உள்ள வாங்களேன், நீங்க உள்ள வந்தீங்கன்னா தானா விட்டுருவீங்க. எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் ஞான சபைக்குள்ள வரும்போதே ஒரு முறை அங்க பார்ப்பாங்க. அதாவது இந்த அசைவம் சாப்பிடவும் உள்ள வரக்கூடாதுங்கிற அந்த ஸ்லோகனை பார்த்த உடனே யோசிப்பாங்க. ஒன்ஸ் உள்ள போயிட்டாங்கன்னா திரும்ப வெளியே வரும்போது இனிமேல் நம்ம சாப்பிடக்கூடாதுங்கிற ஒரு வலிமையோட வெளியில போறாங்க. அது எப்படி நடக்குதுன்னா அதுதான் வள்ளலாருடைய மேஜிக். நீங்க ஒன்ஸ் உள்ள வந்துட்டு வெளியில வந்தீங்கன்னா உங்க மனசு மாறிடும், சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத மாறிடும். ரொம்ப திடமான ஒரு உறுதியா இருக்கும் அது. அப்ப வள்ளலார் ஏன் நீங்க சொன்ன சன்மார்க்கம் ஏன் ரொம்ப பரவல அப்படின்னா, இவர் மேஜிக் பவரையோ சித்து விளையாட்டுகளையோ சொல்லவே இல்லை. நீங்க வள்ளலாருடைய திருவருட்பாவை உரைநடையும் பார்த்தீங்கன்னா மருத்துவம், அறிவியல், சாகா கல்வி இதெல்லாம் சொல்லியிருக்கார். தத்துவங்களா கொட்டியிருக்கார். நீங்க நம்ப மாட்டீங்க, அருணகிரிநாதருக்கு பின்னாடிலாம் ரொம்ப நீண்ட நெடிய இடைவெளிக்கு பிறகு தமிழுக்கு கிடைச்ச ஒரு அருளாளர் வள்ளல் பெருமான். நீங்க அவருடைய பாடல்கள்லாம் இஸ் ஈக்குவல் டு திருமந்திரம். நீங்க திருமூலரை பார்க்கறதுக்கு நமக்கெல்லாம் பேரு கிடைக்கல, ஆனா நம்ம போன நூற்றாண்டு நமக்காக வந்திருக்கிறார் வள்ளல் பெருமான். திருமந்திரத்துக்கு ஈக்குவலைஸான தத்துவங்களை கொடுத்திருக்காரு. யாருமே இப்ப எட்டி கூட பார்க்கலையே. இன்னைக்கு பேசுறவங்களே சனாதானமானு பேசுறாங்க, பகுத்தறிவா பேசுறாங்க. வள்ளலாரை பேசுங்க. அவர் பண்ண உங்களுக்கு தெரியுமாங்க, தமிழ்நாட்டின் முதல் கல்வெட்டு ஆராய்ச்சியாளர் வள்ளலார். எத்தனை பேருக்கு தெரியும்? முதல் கல்வெட்டு ஆய்வாளர் வள்ளலார். எத்தனை பேருக்கு தெரியும்? 1850களுக்கு முன்னாடி வரைக்கும் யாருமே எந்த விதமான ஆர்டிகளுக்குமே கல்வெட்டை சான்றா கொடுத்தது இல்லை. சொல்ல போனா 1800களுக்கு பின்னாடி தான் கல்வெட்டை வந்து பதிவு பண்ணி ஆங்கிலேயர்கள் அது ஒரு ஸ்டோருக்கே எடுத்துட்டு வராங்க. யாருமே தன்னுடைய ஆய்வு நூல்ல நான் இந்த கல்வெட்டை ஆய்வு செய்து இதை நான் இங்க ரெஃபரன்ஸா கொடுக்குறேன்னு சொல்லவே இல்லை. முதல்ல சொன்னது திருவருட்பிரகாச வள்ளலார் தான், முதல் கல்வெட்டு ஆராய்ச்சியாளர். இதை நான் சொல்லல, தவ திரு ஊரநடிகள் அவருடைய நூல்லையே பதிவு செஞ்சிருக்காரு. அவர் வாழ்ந்த காலத்துல ஒரு சண்டை எழுதும் போது தொண்ட மண்டல சதகம்னு ஒரு நூல், அதை பதிக்கலான்னு நினைக்கிறாங்க. தொண்டை மண்டலமா தொண்ட மண்டலமா இதுதான் கேள்வி எல்லாருக்கும். ஒருத்தர் பாதி பேர் அது தொண்டை மண்டலம்ங்கிறாங்க, பாதி பேர் அது தொண்ட மண்டலம்ங்கிறாங்க. வள்ளலார்கிட்ட வராங்க. ஏன்னா அப்ப இருந்ததுலேயே ரொம்ப பெரிய ஒரு அறிஞர், தமிழ் அறிஞர் வந்து வள்ளலார் தான். எந்த அளவுக்குன்னா மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவருடைய மாணவருக்கு சாற்று கவி தரணும்னு வள்ளலார்கிட்ட வந்து கேட்டு சாற்று கவி வாங்கிட்டு போறார். நம்ம சொல்ற மீனாட்சி சுந்தரம் பிள்ளை பெரிய பெரிய தமிழ் அறிஞர்கள் எல்லாம் வந்து பார்த்த ஒரு அறிஞரா வந்து வள்ளல் பெருமான் எல்லா சானர்லயுமே அவருடைய தமிழ் அறிவை வெளியில சொல்லவே இல்லைங்களேங்க. திருவருட்பா மாதிரி ஒரு நூல் உங்களால பார்க்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. எல்லாரும் பாரதியை கொண்டாடுறோம்ல, அதுவே தப்பு தான். பாரதிதாசன் சொல்றாருல, நீடு தூயில் நீக்க வந்த நிலா. ஏன் தமிழ் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாகவே எழுதிட்டு இருந்தாங்க, பண்டிதர்கள் மட்டுமே பாடக்கூடியதா இருந்தது. ஒரு பாமரனுக்கு கூட புரியும்படி எழுதுனது பாரதியார் தான்றாரு. நீடு தூயிலை பாரதி நீக்கவில்லை, அவருக்கும் முன்னால் வள்ளலார் நீக்கிட்டாருங்க. ஒருமையுடன் திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும். புரியுதா இல்லையா? புரியுது. இதை விட என்ன எளிமையா ஒரு நூல் உங்களுக்கு கொடுக்க முடியும்? தாயாகி தந்தையுமாய் தாங்குகின்ற தெய்வம், தன்னை நிகர் இல்லாத தனித்தலைமை தெய்வம். புரியுதா இல்லையா? பாரதிக்கு முன்னாலேயே மிக இலகுவாக தமிழிலே பாடல்களை கொடுத்தவர் வள்ளல் பெருமான். அதை நம்ம தமிழ் அறிஞர் போஷனை நம்ம விட்டுட்டோம். அப்ப அவர்கிட்ட போய் கேட்கிறாங்க, தொண்டை மண்டலமா தொண்ட மண்டலமா? அப்ப அவர் பாருங்க பியூட்டிஃபுல்லா ஒரு பெரிய ஒரு ஆய்வு கொடுத்து சொல்றாரு,
சேரன் ஆண்ட மண்டலம் சேர மண்டலம், சோழன் ஆண்ட மண்டலம் சோழ மண்டலம் என்றால் தொண்டன் என்கின்ற மன்னன் ஆண்ட மண்டலம் தொண்ட மண்டலம் தானே தவிர தொண்டை மண்டலம் இல்லைங்கிறார். அப்ப இவங்க ஏத்துக்கல, திரும்பவும் அவங்க பிரச்சனை பண்றாங்க. அப்ப அவர் அந்த ஒரு ஆய்வை ஃபுல்லா கடைசி என்ன சொல்லி முடிக்கிறார் அவரு, இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள விட்டாலும் கூட திருவலிதாயம் நம்ம பாடி இருக்கு பாருங்க அண்ணா நகர், திருவலிதாயம் சிவன் கோயில், ரொம்ப பழமையான கோயில் அது. திருவலிதாயம் திருமுல்லை வாயில் கோயில்களினுடைய சுற்றுச்சுவர் கல்வெட்டில் போய் பாருங்கள். அந்த கல்வெட்டில் தொண்டன் எழுப்பியது என்று இருக்கும். அந்த இடத்திலே தொண்டன் என்றுதான் இருக்கிறதே தவிர தொண்டை என்று இல்லை என்பதால் தொண்ட மண்டலம் என்பதே சரின்னு பெயர் இலக்கணம்னு ஒரு நூலே, சின்ன நூலே எழுதி அதை இதோட சேர்த்து தொண்ட மண்டல சதகம்ங்கிற நூலையே பதிப்பிக்கிறார் வள்ளலார். நீங்க பாருங்க, தமிழ்ல எழுதினவர் மட்டும் இல்ல, பதிப்பாசிரியரும் வள்ளலார். அப்ப நீங்க யோசிச்சு பார்க்கும்போது அந்த தொண்டை மண்டலமா தொண்ட மண்டலமாங்கிற ஒரு ரிசர்ச் சப்மிட் பண்ணும்போது கல்வெட்டு ஆராய்ச்சி எடுத்துட்டு வந்து கோட் பண்ண ஃபர்ஸ்ட் ஒரு ரிசர்ச் வள்ளலார் தாங்க. எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியாது.